லஞ்ச் பாக்ஸ்க்கு என்னடா செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா டக்குன்னு இந்த ஒரு ரெசிபி செய்யலாமா? வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா போட்டுக்கலாங்க. மல்லியும் புதினாவும் சேர்ந்து ரெண்டுமே ஒரு கைப்பிடி. அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாங்க. கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு ஒரு துண்டு தேங்காய் போட்டுக்கலாம், சின்னதாக போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரே ஒரு பிரியாணி இலை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். நாம் ஒரு சட்டி வச்சுக்கலாம். நான் மண் பாத்திரம் தான் வச்சுக்கிறேங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கிறேங்க. அது நல்லாவே காயட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி இலை போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. நல்லா வதக்கிக்கலாம். கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதை லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் குழந்தைங்க. ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஆரோக்கியமான இது சாதமும் கூட. இப்போ வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ சின்ன தக்காளியை நான் 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா க்ரீன் புலாவ். இது வெஜிடபிள் க்ரீன் புலாவ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். மிளகாத்தூள் இல்லை, மல்லித்தூள் இல்லை, மசாலா பவுடர் எதுவுமே இல்லை. இப்போ கேரட்டு பீன்ஸும் நான் 2 கேரட்டு 6 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 வதக்கிக்கலாங்க. அதிலே மசாலாலேயே நம்ம இந்த வெஜிடபிள்ஸை நல்லா வேக வச்சுக்கலாம். நான் அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு தண்ணி ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம். நான் டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவே நான் அரை மூடி தேங்காய் பால் பிழிஞ்சு வச்சுக்கிறேங்க. தண்ணிக்கு பொதுவாக நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிடுவேன் நான். அப்புறம் பாதியும் தண்ணியும் பாதி தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி வச்சுருக்கிறேங்க. நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம தண்ணியும் தேங்காய் பாலும் 2 மிக்ஸ் பண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கொதி வரட்டுங்க. ரைஸை நல்லா கழுவிட்டு 2 தடவை இப்போ நம்ம அதில் போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷோட ஹைலைட்டே இந்த க்ரீன் கலர் தாங்க. ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். குழந்தைகளுக்கும் இந்த கலர் ரொம்பவே பிடிக்கும். டேஸ்ட்டும் அல்டிமேட்டில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியை நல்லா போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. ரொம்ப இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு கலரி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கலரி விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுண்டிருச்சு. நல்லா தண்ணியும் ரைஸும் நல்லா ஈவனாகிடுச்சு. இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் வெஜிடபிள் க்ரீன் புலாவ் ரெடி ஆயிரும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்பவே சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.